எந்த வயதில் இருந்து முதலீடு செய்யலாம்? முதலீடு செய்ய வயது வரம்பு அவசியமா? முதலீட்டு ஆலோசகர் கூறுவது என்ன? இப்போது பார்க்கலாம். முதலீடு அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுக்கு வயசு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்? இந்த முதலீடுக்கு எனக்கு தெரிஞ்சவர்களும் வயசு முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம பழைய கலாச்சாரத்தில் குழந்தைகள்லாம் பணத்தை தொடக்கூடாது அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தில் இருந்தது நம்ம மாறின்னு இருக்கோம். முதலீட்டுக்கு வயசே கிடையாது. எப்போ ஒரு மனிதர்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட ஒரு சர்ப்ளஸான ஒரு பணம் இருக்கோ அப்பயே முதலீடு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அதனால முதலீட்டுக்கு எந்த வயசும் கிடையாது. ஆனால் எந்த மாதிரி முதலீடு இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு எந்த அளவில் தெரிஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் முதலீடு சொல்லணும். முதலீட்டுக்கு வயசே கிடையாது. முதலீட்டுக்கு வயசு இல்லை அப்படின்னாலும் இந்தந்த முதலீடுகளை இந்தந்த வயதில் இருக்கிறவங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த வகையில் 30-40 வயதில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான முதலீடுகளில் ஈடுபடலாம்? இப்போ முதலீடுன்னு வரும்போதே நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியும், எந்த முதலீட்டை நமக்கு புரிஞ்சிக்க முடியும், இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சால் தான் இன்வெஸ்டே பண்ணணும். எனக்கு பங்குச்சந்தை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு 30 வயசு இருந்தால் நம்மளால் பங்குச்சந்தையை கற்றுக்காமல் நான் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா 30 வயசுன்றது இன்னும் ஏர்னிங்ஸ் லைஃப் நிறைய இருக்குது. அதனால் அவங்க இந்த மாதிரி பங்குச்சந்தை மாதிரி கொஞ்சம் அதிக ரிஸ்க் இருக்கிற வாலடைல் இருக்கிற மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா காம்பவுண்டிங் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு 35 வருஷமாக நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்து ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18-19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு காம்பவுண்டிங்காக. ஸோ 18-19% ரிட்டர்ன் கொடுத்துக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்தியாவில் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த வயசில் நீங்கள் புரிஞ்சிக்கணும். தெரியல நம்மளுக்குன்னா புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் 30-40 வயசு இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 50-60% டெஃபினட்டாக ஈக்விட்டி மார்க்கெட் ரிஸ்க் எடுக்கலாம். அதோட பெட்டராக ரிஸ்க் எடுக்க முடியும். எனக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி இருக்குன்னா தே கேன் இன்வெஸ்ட் மோர் ஆல்சோ. கொஞ்சம் வயது அதிகமானவர்கள், அதாவது 50-60 வயது இருக்கவர்கள்னா அவங்க என்ன மாதிரி முதலீடுகள் செய்யலாம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அசட் அலோகேஷன் எப்படின்னா என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்ததுன்னா அது 100 ரூபாய் எப்படி சரிசகமாக பகிர்ந்து கொடுக்குறது. இப்போ 100 ரூபாயில் ஒரு 30 ரூபாய் ஈக்விட்டி மார்க்கெட், 30 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு 25 ரூபாய் ரியல் எஸ்டேட், 15 ரூபாய் கோல்டு, இப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டரானது. இப்போ 50-60 வயசு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர் ஆனப்புறம் அவங்களோட இன்கம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்களோட இன்கம் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பென்ஷன் இருக்குது, இல்லாட்டி அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு இருக்குது. இல்லை அவங்களோட வாடகை வருது, அதுலேருந்து அவங்களோட மந்த்லி வீட்டுக்கு வேண்டிய செலவுகளை மீட் பண்ண முடியும்னா அவங்க கூட அதிக அளவில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். நம்ம 30-40% கூட அவங்க ஈக்விட்டி மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். அது நமக்கு எந்த மாதிரி இன்கம்மை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு மொத்த இன்கம்மே டிபெண்ட் பண்ணுறது மந்த்லி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ்னால் அவங்க 70-80% ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு.